ஹலோ மீ திஸ் இஸ் பேங்க்டன் தமிழ் ஃபிக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம செக்கோட ஒன் ஷாட் பார்க்கலாம். ஒர்க்காலிக் ஹஸ்பண்ட். ஸோ இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி தென் லைக் பண்ணி தென் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லெவன் சப்போர்ட் தாங்கடா. இப்போ வர வர நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் இல்லாத மாதிரியே தோணுது. தென் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க, என்னடா ஆச்சு, ஏன் இப்படி பண்ண மாட்டேறீங்கன்னு எனக்கு தெரியல. பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது சொல்லுங்கள், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லுங்கள். அக்கா எனக்கு பிடிக்கலக்கா அப்படின்றது நீங்கள் தாராளமாக சொல்லலாம், நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் அது கூட சொல்ல மாட்டீங்க. தென் லைக்கும் இப்போலாம் வர மாட்டேங்குது. இல்லை ஏன் மேலே மிஸ்டேக்கா, இல்லை நீங்கள் பண்ண மாட்டேறீங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு சின்ன கமெண்ட் பண்ணால் அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகும். ஸோ ப்ளீஸ்டா கமெண்ட் பண்ணுங்கள். தென் ஓகேடா, இந்த ஸ்டோரி ரொம்ப குட்டியாக தான் நான் டியூரேஷன் இருக்க போது, ரொம்ப பெருசாலாம் கிடையாது, ரொம்ப குட்டியாக இருக்கும். சிம்பிளான கான்செப்ட் தான், ஓகேவா? சும்மா யோசித்தேன், ஷஃபிக்கிட்ட சொன்னேன், அவள் ஓகே போட்ரேட் சொன்னான். ஸோ ஓகே பார்க்கலாமா? சரி வாங்க. இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேகே வந்து ஒரு சிஓ, ரொம்ப பிஸியான மனுஷன், ஓகேவா? ரொம்ப பிஸியாக இருப்பார். தென் நீங்கள் வந்து ஜேகேயோட ஒய்ஃப், உங்களுக்கு ஜேகேக்கு மேரேஜ் ஆகி 2 months ஆகுது. இன்ன வரைக்கும் அந்த மனுஷன் உங்ககிட்ட ரொமான்ஸ்ன்ற பேரில் வந்தது கிடையாது. உங்கள் வெளியே கூட கூப்பிட்டு போக மாட்டார். ஏன்னா அந்த மனுஷன் ரொம்ப பிஸி. அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, பேசாமல் அந்த மனுஷன் அந்த வேலையே கட்டி அழுதுட்டு அதையே கட்டிக்கலாம்ல, என்னையாட்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி உங்கள் லைஃப் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்கடா பார்க்கலாமா? க்யூட்டாக கொஞ்சம் கப்பல்ஸ்குள்ளே நடக்கிறது தான் இந்த கதையாக இருக்கும். தென் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த ஸ்டோரியில் ரொமான்டிக் சீன் நிறையாவே வரும். ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க, ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே நீங்கள் தான் எழுந்திருக்கிறீங்க, அப்படி பார்க்குறீங்க. அவ்வளோ ஒரு அழகான சன்லைட் உங்கள் மேலே பட்டுட்டு அவ்வளோ அழகாக உங்கள் ஸ்கின் ஜொலிச்சிட்ருக்கு. நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க. ஸோ அப்படியே தான் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. அப்படியே பெட்ஷீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்க்குறீங்க, பார்த்தா ஜேகேலாம் இல்லை. அந்த மனுஷன் காலையிலே கிளம்பிடுவார். உங்களுக்கு வந்து குக் பண்ணுறதுக்கெலாம் மேடு இருக்காங்க. ஸோ ஜேகே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவோட கம்பெனி தான் ரன் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க அப்பாவும் ஒரு சிஓ தான், ஜேகேவும் இல்லை சிஓ தான். ஜேகேயோட அப்பாவுக்கு அப்புறம் ஜேகே தான். ஸோ அவர் ஏர்லியர் மார்னிங்காக எழுந்து போயிடுவார். உங்களை டிஸ்டர்ப்லாம் பண்ணவே மாட்டார். அதனால தான் மேடே அவரோட வீட்டில் வச்சுருக்காரு. ஸோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணி எனக்கு இது பண்ணிக்கூடாது பண்ணிக்கூடாதுலாம் அந்த மனுஷன் கேட்டதே கிடையாது. கல்யாணம் ஆகி 2 மாதம் கழிச்சும் இப்போ வரைக்குமே நீங்களே எழுந்துச்சு ஒரு சின்னதாக ஒரு சேடோட, ஏன்னா ஜேகே மார்னிங் ஆகி நீங்கள் பார்க்கணும் ஆசைப்படுவீங்க. ஆனால் ஒரு மனுஷன் மார்னிங் ஆனாலும் இருக்க மாட்டார்ல. ஸோ இப்படியே தான் உங்கள் லைஃப் போயிட்டுருக்கும். இப்போ அப்படி தான் நீங்கள் பாத்ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே நீங்கள் வரீங்க. வேறேன்ட்டி உங்களுக்காக காஃபி போட்டு வச்சுருக்காங்க. ஒயன்மா என்ன அங்கே எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஆண்டி. ஆமாம், அவர் மார்னிங்காக கிளம்பிட்டாரா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவங்களும் அவர் எப்போயும் கிளம்பிட்டாருமா, ஃபுட்லாம் நான் பண்ணி கொடுத்துட்டேன், அவர் எப்போயும் கிளம்பிட்டாருமா அப்படின்னு அவங்க சொல்ல, நீங்கள் இந்த மனுஷனை என்ன தான் பண்ணட்டும், ஏன் இந்த மனுஷன் இப்படி பண்ணுறாரு? சே, இப்போ பார்த்தாலும் மார்னிங் ஆன ஒர்க்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டுறாரு. எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த மனுஷனை. வர ரொம்ப பண்ணுறாரு. நானும் ஸ்ட்ரைட்டாக தொழிலான்னு பார்க்குறேன். ஆனால் எனக்கு வேலை இருக்குது, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு ஒரு வார்த்தையோடு முடிச்சிடுறாரு. இவர் என்ன தான் பண்ணட்டும்? என்னால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இவர்கிட்ட போய் நான் மாட்டிக்கிட்டேனா இல்லை நான் சந்தோஷமாக இருப்பேனானோ எனக்கு தெரியல. ஐயோ அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. ஒரு வேளை இவருக்கு என்னோட ஒர்க் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குமோ, என்ன ஒரு மனுஷியாக கூட மாற்றிக்கலையோ? இல்லை அப்படிலாம் அவர் பண்ண மாட்டார். ஆனால் என்ன வெளியும் கூப்பிட்டு போக மாட்டாரு. கேட்டால் மணியை கையில் கொடுத்து நீ போயிட்டு வான்றாரு. இல்லை வேறு இந்த டாக்ஸி அண்ணன்கிட்ட சொல்லி வேறு விடுறாரு. எனக்கு அவர் கூட போகணும் தானே ஆசையாக இருக்குது. ஆனால் அவர் இதை புரிஞ்சுக்காம நான் மணி கொடுக்குறேன், நீ அவர் கூட போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நைட் ஆனால் ரொம்ப லேட்டாக வராரு. இதுக்காக என்னால் வெயிட் கூட பண்ண முடியல. வெயிட் பண்ணாலும் தூங்கிடுறேன். அப்புறம் மார்னிங் எழுந்துச்சு பார்த்தா பெட்டில் இருக்க. இவரை புரிஞ்சிக்கவே முடியல. கல்யாணம் ஆகி இவரை ஏன் என்னால் புரிஞ்சுக்க முடியல? அது ஏன் தப்பா? வயன் என்னடி உனக்கு இப்படி அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படின்னு லிட்டரலி இருக்கீங்க. ஜேகேக்கு எப்படின்னா ஒர்க்கு அவர் கல்யாணம் ஆனாலும் ஒர்க் தான் இருந்தார். உங்கள் ஃபர்ஸ்ட் நைட் அப்போ கூட அவ்வளோ ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டார். எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு ஒரு நாள் லீவ் கிடச்சிது, நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு தூங்கியிருப்பார் மனுஷன்.
நீங்களும் டயர்டாக இருப்பீங்கன்னு நினச்சி அவரை விட்டுருப்பீங்க. ஸோ அப்படியே தான் உங்கள் டேஸஸ் போயிருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த மனுஷன் ஒர்க்கு அது நெக்ஸ்ட் டேலேருந்து உங்களை வந்து எப்படி சொல்கிறது, ஜேகே அம்மாவும் நிறையா தாட்டி சொல்லியிருப்பாங்க, டே உடனே எங்கேயோ கூப்பிட்டு போடா அப்படின்னு. ஆனால் ஜேகே அப்படிலாம் இல்லை, எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. எனக்கு தப்பாத்துக்காக எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு ஒரு டைலாக் போட்டு போயிடுவார். இப்படி தான் 2 months போயிருக்கோம். இப்படியே தான் உங்கள் டேஸ் போனனால உங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது வீட்டில். ஸோ அப்போ இருக்கும் போதெல்லாம் நீங்கள் ஃபோன் பார்ப்பீங்க, டிவி பார்ப்பீங்க, இல்லை புக்ஸ் படிப்பீங்க, இதான் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ ஜேகே அம்மா வருவாங்க, தென் உங்கள் அப்பா அம்மா வருவாங்க, தென் உங்கள் தம்பி தங்கச்சி எல்லாருமே வந்து உங்களை பார்க்கறதுக்கு வருவாங்க. அப்போ மட்டும் கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நீடி எப்படின்னா ஜேகே நம்ம கூட இருக்கணும், அவர் நம்ம கூட பேசணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. பட் இருந்தாலும் ஜேகே தான் ஒர்க்குன்னு போயிட்டுருக்காருல, ரொம்ப இதாக இருப்பார். இப்போ நீங்கள் டீயாக குடிச்சிட்டு டிவி பார்க்குறீங்க, அங்கே ஒரு கப்பிள்ஸ் அப்படியே ரொமான்டிக் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வருது. என் ஹஸ்பண்ட் கூட இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா? ஆனால் இவர் என்னன்னா ஒர்க்கு ஒர்க்கு ஒர்க்கு. ஏன் கடவுளே இப்படி மட்டும் எனக்கு வந்து சோதனா? இல்லை நான் தப்பான யாரையா கல்யாணம் பண்ணிட்டேனா? இது அரேஞ்ச் மேரேஜ் தானே, அம்மா தான் சொன்னாங்க நல்ல பையன் தெரிஞ்ச பையன். ஆனால் இவர் இப்படி தான் இருப்பாரா? இல்லை என் லைஃப் இப்படியே போயிடுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? இல்லை இல்லை, அப்படிலாம் எதுவும் ஆகக்கூடாது, அப்படின்னு ஆக விட மாட்டா. எனக்கு ஜேகே வேணும், நான் எவ்வளோ ரொமான்டிக்கான பர்சன் ஜேகேக்கு நான் காட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கால் வருது, வேறு யாரும் இல்லை, உங்கள் அம்மா தான். ஹலோ சொல்லுமா, என்ன பண்ணுற, சாப்பிட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, வேணுமா இப்படிமா இருக்க, என்ன வாய்ஸ் ஒரு மாதிரி சோகமாக இருக்குது, என்னம்மா ஆச்சு அப்படின்னு வாயனோட அம்மா கேட்க, அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, நீ சொல்லு. என்னடி கல்யாணம் ஆகி சந்தோஷமாக தானே இருக்க, அப்படி நல்லா பார்த்துக்கிறாருல அப்படின்னு உங்கள் அம்மா கேட்க, ஆமாம் நல்லா பார்த்துக்கிறாரு. ஓ மாப்பிள்ளையா இப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்னு கிளம்பிடுறாரு. பொண்டாட்டி கூட ஒரு நிமிஷம் கூட பேச டைம் இல்லை அவருக்கு. ஆனால் அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் அவ்வளோ டைம் இருக்கான். ஏய் தம்பி அப்புறம் அப்படிதான், என்ன உன் தம்பி அப்படிதான், உன் மாப்பிள்ளை ரொம்ப இது பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப காண்டாகுது தெரியுமா? எனக்கு எனக்கு நிறைய அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பேசணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் எதையுமே மதிக்காமல் எனக்கு ஒர்க் இருக்கு வேணும், தப்பாக நினச்சிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அந்த மனுஷன். நான் என்ன பண்ணட்டும், ஏன் இப்படிப்பட்ட இடத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏ அவன் நல்ல பையன்டி, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம் நல்ல பையன்தான், நீ பார்த்த வரைக்கும் நல்ல பையன். ஆனால் என்கிட்ட ஒரு நிமிஷம் பேசக்கூட அவருக்கு டைம் இல்லை, போமா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. உங்கள் அம்மா வயன் அப்படின்றாங்க, நீங்கள் கட் பண்ணிடுறீங்க. காலையில் கட்பேற்றிட்டு இருக்காங்க, இவங்களெல்லாம் என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. மேடம் ஆண்டி இப்போ உங்கள் பக்கத்தில் உட்காடுறாங்க, அவங்களுக்கும் ஒர்க்குன்னு அவங்க ஒர்க்கில் தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் எப்பயாச்சும் உங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ அதனால் இப்போ அதே போல் உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன வேணுமா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. போங்க ஆண்டி, இந்த ஜேகே ஏன் இப்படி பண்ணுறாருன்னே தெரியல. இப்பயும் இப்படிதானா, இல்லை என்கிட்ட மட்டும் இப்படிதானா, இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இப்படி பண்ணுறாரா அப்படி கேட்குறீங்க. இப்போ மேட ஆண்டியும், இல்லைம்மா தம்பி எப்பயும் இப்படிதான், வீடை விட்டால் ஒர்க்கு போவார், ஒர்க்கை விட்டால் வீட்டுக்கு வந்துடுது, ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார் தம்பி. கையில் அந்த லேப்டாப் வச்சு ஏதாவது தட்டிகிட்டே இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார். சாப்பிடுங்க தம்பினா, இல்லை எனக்கு வேணாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் தூங்கிடுவார். என்ன பண்ணட்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்னன்ட்டு சொல்கிறீங்க, இவர் எப்பயும் இப்படிதானா, அது கல்யாணம் ஆகி மாறிடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, ஆனால் இவர் ஏன் மாறாமல் இப்படியே இருக்காரு? ஐயோ வயன்மா, நீ இப்போ தான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, நீ கல்யாணம் ஆகி இப்போ தான் 2 மாதம் ஆகுது. நீ இந்த டைமில் என்ன நம்ம பண்ணணும், உன் புருஷனை நீ தான் மயக்கணும். என்ன மயக்கணுமா, புரியல ஆண்டு, என்ன மீனிங்கில் சொல்ல வரீங்கன்னா அப்படி கேட்குறீங்க. என் புருஷனா நான் தான் மயக்கி என் வழிக்கு கொண்டு வந்தேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு அந்த ஆண்டி சொல்கிறாங்க. என்னதான் ஆண்டி வழிக்கு கொண்டு வந்தீங்களா, எனக்கு புரியல. அது எல்லா ஆம்பளைங்களுக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும், அதே மாதிரி தான் என் புருஷனோட வீக் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அவர் என் வழிக்கு கொண்டு வந்தேன். அவர் அப்படியே கல்யாணம் என்கிட்ட ரொமான்ஸ் பண்ணலை, நானே தான் ஒரு ரொமான்டிக்காக கொண்டு வந்தேன். அதே நீ தம்பிக்கிட்ட ட்ரை பண்ண, தம்பி உன் வழிக்கு வந்துடுவார் அப்படின்னு அவங்க சொல்லலாம். இல்லை புரியல ஆண்டி, வழிக்கு வருவாங்களா, ரொமான்டிக்காவா?
அந்த வழியில் அவர் எப்படி இவர் தான் ஒர்க்குன்னு கட்டிட்டு அழுறாரு. இவர்கிட்ட பேசக்கூட டைம் இல்லை. நான் தூங்குற நேரமாக பார்த்து இவர் லேட்டாக வந்து அப்புறமா காலைல பார்த்து அந்த மனுஷனை காணும். நான் என்ன பண்ணட்டும்? இல்லை ரொமான்டிக்காக அது இதுன்னா எப்படி இவர்கிட்ட பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீ தம்பி எப்பயாச்சும் மயக்கு, அதுதான் வேற வழி இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த மனுஷனை நான் எப்படி மயக்கிறது? மயக்குனா மட்டும் என் வழியில் விழுந்துருவாரா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அவங்களும் இங்கே பாருமா, உன் கையில் தான் இருக்குது. ஜேகே தம்பியா உன் முந்தானியில் முடிச்சு போடுறது. ஏன்னா புரியுதா? ஏதாவது டிப்ஸ் வேணும்னா ஆன்ட்டி கிட்ட கேளுன்னா நான் சொல்கிறேன். ஆனால் தம்பியை மயக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், அதை நீ தான் பார்க்கணும். சரியா? சரி, எனக்கு வேலை இருக்குது, நான் போய் பார்க்குறேன்னா. போர் அடிச்சா சொல்லு, கார்டன் ஏரியாவில் போய் கொஞ்ச நேரம் உட்கார், கொஞ்சம் பீஸாக இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயானே ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. ஐயோ, இவரை எப்படி நான் மயப்பேன்? அவர் என் வழிக்கு வருவாரா? இவங்க என்னன்னா முந்தானையில் முடிச்சு போடுன்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை, இதெல்லாமே ரியாவுக்கு நல்லாவே தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நைட்லேருந்து எப்படி இருக்கணும் எல்லாமே அவள் தான் சொல்லி கொடுத்தான். பேசாமல் ரியா கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் டக்குனு என்ன பண்ணுறீங்களா, கார்டன் ஏரியாவில் உட்காந்து அப்படியே ரியாவுக்கு கால் பண்ணுறீங்க. இப்போ ரியா அட்டென்ட் பண்ணிட்டேன். மச்சே எப்படி இருக்க மச்சே அப்படின்னு அவள் கேட்குறான். அதெல்லாம் இருக்கட்டும்டி அப்படி சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. என்னாடி சொல்கிற? ஜேகேவா? ஐயோ, அவர் அவ்வளோ ரொமான்டிக்கான பர்சன் நினச்சா. ஆமாம், வெங்காயம் அவரா? எங்க ரொமான்டிக்காக இருக்காரு? வந்தா தூங்குறாரு, அப்படியே வேலைக்கு போயிடுறாரு. கேட்டால் என்ன தப்பாக நினச்சிக்காத வாயன், எனக்கு 1008 வேலை இருக்குன்ற. ஏரியா, உங்ககிட்ட நிறையா ட்ரிக் இருக்கும்லடி, ஏதாவது ஒன்று சொல்லுடி. மேட ஆன்ட்டிக்கிட்ட கேட்டால் அவங்க என்னமோ ஜேகேவை மயக்கணும், அவர் முந்தானையில் முடிச்சு போடு, அப்போ தான் அவர் நம்ம வழிக்கு வருவார், உன் பின்னாடி வருவாருன்றாங்க. எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே புரியல. உனக்கு தெரியும் நான் எவ்வளோ ரொமான்டிக்கான பொண்ணுன்னு, எவ்வளோ லவ் சீன் பார்த்துருக்கேன், எவ்வளோ கிஸ்ஸிங் சீன் பார்த்துருக்கேன். ஆனால் அது ஒன்றுக்கும் என் வாழ்க்கையில் நடக்கலைன்னு எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது அப்படின்னு நீங்கள் வருத்தமா அப்படி ரியா கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. எங்கள் ரியாக்கெல்லாம் சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல. மயன் என்னடி சொல்கிறா அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். சிரிக்காத ரியா, காண்டாயிடுவேன். நீ காண்டாடுறத பார்த்து எனக்கு சிரிப்பு வருதுடி அப்படின்னு அவன் சிரிச்சிட்டு இருக்கான். வாய மூடடி, தானே காண்டில் இருக்கேன், எனக்கு எதாவது ட்ரிக்கு சொல்லித்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ரியாவை பார்த்துட்டு ட்ரிக்கு தானே சொல்லிட்டா போச்சு அப்படின்னு ரியா சிரிக்கா. இந்த சீனை இங்கே கட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே வாங்க ஜேகே சைட் பார்க்கலாம். ஜேகே வந்த உடனே அப்படி எல்லாம் குட் மார்னிங் எல்லாம் சொல்லிகிட்டே வராங்க. குட் மார்னிங், குட் மார்னிங் உட்காருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அப்படியே எல்லாரும் ஜேகேக்குப்பா அப்படியே அவங்க ஹெட்டை பவ் பண்ணிட்டு எல்லாருமே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஜேகேக்கு. ஸோ ஜேகேவும் தென் அவரோட பேயும் உள்ளே இருக்காங்க. இப்போ கேபினில் தான் ஜேகே போய் உட்காந்துட்டா. பிஏ சொல்லுங்கள் சார், இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் தென் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு சொல்லுங்கள். அப்பா கிட்ட எல்லாம் கேட்டிருப்பீங்களா? எவ்வளோ லாஸ், எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ பர்சன்ட் சொல்லுங்க அப்படின்னு ஜேகே கேட்க. பிஏவும் சார் ஒரு 65% ப்ராஃபிட் சார், அப்புறம் மீதி 35% லாஸ் ஆகிருக்கு சார் அப்படின்னு சொல்லலாம். ஜேகே அப்படியே அவன் கண்ணெல்லாம் ரெட் ஆகுது. வாட், 35% லாஸ் ஆகிடுச்சா? எப்போ, எங்கே, எந்த இடத்துல அப்படின்னு போலீஸ் மாதிரி கேட்குறாரு ஜேகே. சார் டென்ஷன் ஆகாதீங்க, அது எல்லாமே பார்த்தாச்சு. டிரான்ஸ்போர்ட்டில் தான் கொஞ்சம் சிக்கலாகிடுச்சாமே, நம்ம ப்ராடக்ட்டு ஒழுங்காக டிரான்ஸ்போர்ட் ஆகலை, ஒழுங்காக சேல்ஸ் ஆகலைன்னு ஒரு கம்பெனிலேருந்தும் கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு சார். வாட், நம்ம கரெக்டாக தானே டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கோம், அப்புறம் என்ன கிழிக்க வேண்டியது இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஜேகே எப்போ வர்றாரு? ஜேகே என்ன கத்திட்டு இருக்க? பா டிரான்ஸ்போர்ட்டு கரெக்டாக தானேப்பா பண்ணிகிட்ருக்கோம், அப்புறம் ஏன்ப்பா ஒழுங்காக போகலன்னு சொல்லிட்டு 35% லாஸ் ஆகிருக்கு. நம்ம கம்பெனிக்கு இப்படி 35% லாஸ் ஆகலாம். ஜேகே கூல், நானே அமைதியாக இருக்கேன். அப்பா அமைதியாக இருக்கக்கூடாதுப்பா, எல்லாமே நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஜேகே இங்கே சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜேகேப்பா பார்த்துட்டு சரிடா டென்ஷன் ஆகாது, இப்போதான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ளே இருக்கு டென்ஷன் ஆகிட்டுருக்க. ஐயோ அப்பா, கல்யாணம்ன்ட்டு கல்யாணம் பண்ண வேணான்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் தான் கட்டாயப்படுத்திட்டு பண்ண வச்சிங்க. இப்போ கல்யாணம்ன்ட்டு எனக்கு என் குடும்பத்தோட
இந்த கம்பெனி மேலே தான் நான் அவ்வளோ அன்பாக அவ்வளோ இதாக பண்ணிகிட்ருக்கேன். அந்த டைமில் இது லாஸ் இவ்வளோ ஆச்சுன்னா எனக்கு எப்படி கோவம் வரும் உங்களுக்கே தெரியலப்பா, அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு எங்கள் ஜேகே சொல்லிட்டு இருக்கான். ஜேகே அப்போ சரிடா, இதுக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்க, 35% தானே பார்த்துக்கலாம் பா. 35%ன்றது ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. இப்படி போனால் அடுத்தது 40, 45, 50, 55 ஆச்சுன்னா அவ்வளோதான், எனக்கு காண்டாயிடுவேன் அப்படின்னு இங்கே ஜேகே கத்திட்டு இருக்க. ஜேகே கூல்டா, இங்கே பாரு என் பையனே இவ்வளோலாம் டென்ஷன் ஆகிற அளவுக்குலாம் ஒன்றும் அந்தளவுக்கு ஆகலை சரியா, பார்த்துக்கலாம்டா அப்படின்னு ஜேகே அப்பா கூல் பண்ணுறாரு. ஜேகேவும் கொஞ்சம் அமைதியாக உட்காடுறான். இப்போ பிஏ கிட்ட ஜேகே அப்பா பேசுகிறாரு, கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஜேகே அப்பாவும் கிளம்பியாச்சு. இப்போது ஜேகே தான் அப்படி உட்காந்துருக்கான். ஓ ஷிட், எப்படி லாஸ் ஆயிருக்கும் எப்படி அப்படி ஜேகே கத்திட்டு இருக்க. இப்போ ஒரு பொண்ணு வரா. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு ஒரு பொண்ணு வரா. இப்போ ஜேகேவும் கமன் அப்படின்னு ஜேகேவும் சொல்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு சார் நம்ம நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணலாம் பர்ஃப்யூம், அது ரொம்ப நல்ல இடத்துக்குலாம் போயிருக்கு சார். கேனடா, ரொம்ப ரொம்ப துபாய் எல்லா ஊருக்கும் போயிருக்கு சார். இங்கே பாருங்க, ரிசல்ட்டை பாருங்களேன். இது நிறைய லெவல் வேர்ல்டு வைடில் ரொம்ப நிறைய லெவலில் ரீச் ஆகிருக்கு. கொஞ்சம் பாருங்கள் சார். கிட்டத்தட்ட இதில் நமக்கு 90% ப்ராஃபிட் கிடச்சிருக்கு சார், நியூவாக நம்ம லான்ச் பண்ண பர்ஃப்யூம்லாம். ஐயோ, இதை கேட்கவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார், இதை நீங்களே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒரு வீடியோ காட்டுறா. அந்த வீடியோவில் எல்லாருமே அந்த பர்ஃப்யூமை பார்த்து அவ்வளோ அழகான ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஜேகே கம்பெனியோட தான். ஸோ அது ஜேகே பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ஜேகே அவர் முகத்தில் இப்போ தான் சிரிப்பே வருது. வாட், என்ன சொல்கிறீங்க? அப்போது அந்த பர்ஃப்யூம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அப்படி ஜேகே கேட்குறாரு. சார், பிடிச்சிருக்கனால தானே எல்லாரும் வாங்குறாங்களே, இவ்வளோ அழகாக ரிவ்யூ கொடுக்குறாங்க. நீங்களே பாருங்கள் சார், எல்லாருமே 5 ஸ்டார் கொடுக்குறாங்க. இதுக்கு பாருங்க, பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கு சார் நம்ம கம்பெனிக்கு. அந்த பழைய பிராண்டு போனால் கூட பரவாயில்ல, இந்த பிராண்டை நம்ம பெரிய டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு பொண்ணு சொல்கிறா. ஓ சூப்பர், சரி உடனே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க குவிக்காக. இப்போ ஒரு மீட்டிங் நடந்தே ஆகணும், எல்லோரும் வர சொல்லுங்கள், எல்லா ஸ்டாஃபும் வரணும் அப்படின்னு ஜேகே ஒரு ஆர்டர் கொடுத்தோடனே அந்த பொண்ணு எல்லாருக்கிட்டையும் சொல்லி மீட்டிங் ரூம் அசம்பிள் பண்ண சொல்கிறான். ஜேகே இப்போ அப்படி தான் பிஏ கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சார் என்ன சொல்கிறீங்க? ஐயோ பரவாயில்லையே சார், இந்த பழைய பிராண்டு போனால் கூட பரவாயில்ல, இந்த பிராண்டில் நம்ம பெரிய ஆள் ஆகிடலாம் சார், நம்ம கம்பெனி பெரிய லெவல் வந்துடும் அப்படின்னா ஜேகே கிட்ட அந்த பேர் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் பே, அந்த விஷயத்துக்கு தான் இப்போ நம்ம பசங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல போகிறேன். ஸோ அதுதான் வர சொல்லியிருக்கான், மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அங்கே நிறைய பேர் அசம்பிள் ஆயிடாச்சு. ஜேகேயோட அப்பாவும் அப்படி ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்காரு எல்லாத்தையும். காய்ஸ், நம்மளோட நியூ பிராண்டு, அதாவது அந்த பர்ஃப்யூம் பிராண்டு எல்லா வேர்ல்டு வைடிலும் செமையாக ப்ராஃபிட் அடைஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட 90%. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இதை நம்ம பண்ணியிருக்கவே முடியாது. ஒரு ஆளும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ காய்ஸ். உங்கள் எல்லாருக்கும் என்னோட ரொம்ப பெரிய தேங்க்யூ தரேன். தென் அவங்க எல்லாருக்கும் டபுள் மடங்கு நான் சம்பளம் ஏற்றி தரேன். ஏன்னா நம்ம கம்பெனி இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் எல்லாரும் தான். அப்படி இருக்கும்போது ஒரு சிஓவாக இருந்து இதை பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை விஷயமா நம்ம பார்ட்டி ஒன்று பண்ணலாம். அப்புறம் அதுதான் நான் உங்களுக்கு தர பெரிய பார்ட்டியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம நிறைய கம்பெனி பிராண்டை பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும். இந்த வேர்ல்டு, சவுத் கொரியா மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடில் நம்ம கம்பெனி போகணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான். இதே போல் உங்களோட சப்போர்ட் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு ஜேகே சொல்லி முடிக்கலாம். அங்கே இருக்கவங்களாம் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. சம்பளம் வேறு டபுளா ப்ளஸ் பார்ட்டி வேறு, ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எல்லாம் தேங்க்யூ சொல்லுவாங்க. இப்போ எல்லாருமே போயாச்சு. ஜேகே அப்பா வந்து, நான் தான் சொன்னேன் ஜேகே கொஞ்சம் அமைதியாக இருன்னு பா, இதை நான் என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலப்பா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்ப்பா அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. இப்போ ஜேகே அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மை சன், நீ தான், எனக்கு தெரியும் ஜேகே நீ பெரிய லெவலில் வருவேன்னு, எனக்கு அப்புறம் நீ தான் அப்படின்னு ஜேகே அப்பா சொல்ல, பா அதான் பார்த்துக்கலாம்பா, நம்ம ஜெயிச்சிட்டோம்பா
அப்படியே ஜேகே சொல்ல அப்படியே அங்கே கொஞ்சம் லவபிள் மூமெண்ட் போகுது. இதே சைடு உங்களை பார்க்கலாம். ரியா, என்னடி சொல்றா? இவ்வளோ பண்ணணுமா? வயன், இவ்வளோவான்னு இழுக்காத. இதை தான் நீ பண்ணணும். இதை மட்டும் நீ பண்ண தவிரட்டா ஜேகே அதுக்கப்புறம் ஃபுல்லாக வேலைன்னு கட்டிட்டு அழ வேண்டிதான். உங்ககிட்ட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார், பார்த்துக்கோ. இவ்வளோவான்னு இருக்காது. நீ ரொமான்டிக்கான பொண்ணுடி, நம்ம காலேஜ்லேயே பார்த்து நடந்துக்கோ. ஏன்னா சரிடி, நான் வைக்கிறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு ரியா கட் பண்ணிட்டான். இவன்டா இப்போ ரியலிஸ்டாக கொடுக்குறான். இப்போ ஜேகேவை மயக்கிறது அவ்வளோ கஷ்டமா? ஐயோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ அப்படிதான் மேடாண்டி கூப்பிடுறாங்க. ஸோ அவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க கொஞ்சம் கொஞ்சம். இப்போ இதே சைன் வாங்க, நம்ம ஜேகேவை பார்க்கலாம். ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. மனுஷன் காலையில் ரொம்ப டென்ஷனாக இருப்பார், இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கார் ஜேகே. இவர் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஒரு லேப்டாப்பை தட்டிட்டு இருக்க. இப்போ அப்படியே தான் இப்போ யாரோ வராங்க. கமன் சார் அப்படின்னு ஒரு வாய்ஸ் தான். ஜேகே ரொம்ப ஹாப்பியாகிடுறாரு. பார்த்தா அது வேற யாரும் இல்லை, நம்ம தேவங்க தான். தேவங்க வாடா, நான் எல்லாம் கேட்டுட்டு இருக்க, இல்லை வாடா அப்படின்னு ஜேகே அப்படி ஏஞ்சி நிற்க. மச்சான் அங்குக எப்படா இருக்க, அது ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு ஜங்குக்கு டேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. பொண்ணை பார்த்து தாண்ட ரொம்ப நாள் ஆகுது, கல்யாணம் ஆனும் போது எப்படி இருந்த, இப்போ எப்படி இருக்க தெரியுமா நீ அப்படின்னு இப்போ கலாய்க்கா. வாய மூடுறான் அப்படின்னு எங்கள் ஜேகே சொல்ல. சரி மச்சான், என்ன விஷயம்? என்ன கையில் என்னமோ இன்விடேஷன் மாதிரி இருக்கு, என்னடா அப்படின்னு ஜங்கு கேட்கா. இப்போ தேவங்கும், அது ஒன்றும் இல்லை மச்சான், எனக்கு இன்னும் 2 வாரத்தில் கல்யாணம் இந்தா அப்படின்னு இன்விடேஷன் கொடுக்க. ஆமாடா, கங்க்ராச்சுலேஷன்டா. எப்பட்றா? அதான்டா முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேனே, லியான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தானே, அதான் அவளை அப்படி கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல. சூப்பர்டா சொன்னா செஞ்சிருவிய, செம்மடா தேவங்க அப்படின்னு நம்ம இங்கே ஜங்கு பாராட்டிட்டு இருக்கா. இப்போ தேவங்க பார்த்துட்டு, அதெல்லாம் விட மச்சான், அப்புறம் உன் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, ஒயன் எப்படி இருக்கா, உன் லைஃப் எப்படி போகுது? அது வாடா, அது போயிட்டுருக்குடா. அம்மா கேள்விப்பட்டேன், இன்னமும் உன்னோட ப்ராடக்ட் ஒன்று செம்ம லெவலில் போயிருக்காமே, எனக்கு நியூஸாக வருது, ஃப்ளாஷ் நியூஸா. என்னடா, கங்க்ராச்சுலேஷன்டா உனக்கு. தேங்க்ஸ்டா, ரொம்ப நன்றிடா. அப்புறம் பார்ட்டி வச்சுருவேன், எப்போனா இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு பார்ட்டி இருக்குது, வந்துடுண்ணா. அப்படியாடா, அப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு சின்னதாக பேச்சுலர் பார்ட்டி வச்சிடறேன்டா. ஏன்னா ரிசப்ஷனு மேரேஜ் ரொம்ப பிஸியாக போயிடுவேன், ஸோ அதனால நானும் அன்றைக்கே வச்சிடறேன்டா அப்படின்னு இங்கே நம்மகிட்டே சொல்ல. சூப்பர்டா, எப்போ வேணா வை, வெயிட்டிங் அப்படின்னு இப்போ நம்ம ஜேகே ரொம்ப ஹாப்பியாகிறாரு. மறக்காமல் ஒய்ஃப் ஒயனையும் கூப்பிட்டு வந்துட்டேன்னா, சரிடா நான் கிளம்புறேன், அப்படி அப்பாவுக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு அப்படி அப்பா பார்த்துட்டு நான் கிளம்புறேண்ணா. சரிடா, சரி பார்த்து போயினா அப்படின்னு ஜேகே அனுப்பி வைக்கிறாரு. டேவும் போயாச்சு. இப்போ ஜேகே அந்த இன்விடேஷன் கார்டை பார்த்துட்டு அது ஓரமாக வச்சுட்டு இப்போ அப்படி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படி தான் ஒரு சீக்கிரமாக ஜேகே வந்துட்டாரு வீட்டுக்கு. நீங்களும் என்னடா கார் சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தான் சீக்கிரமாக வந்திருப்பாரு. வாங்க, ஏன்னா நீங்கள் இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க, எப்பயும் லேட்டாக தானே வருவீங்க அப்படி கேட்குறீங்க. இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதான் சீக்கிரம் வந்துட்டேன். அப்புறம் என்னண்ணே சும்மா எங்கே வெளியே போகணும் சொல்லிட்டு இருந்தேமே, மேடாண்டிகிட்ட கேட்டேன், வெளியே போகலாமா அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. அவரே கேட்குறாரு, உங்களுக்கு சொல்லவா வேணும், அப்படியே வைத்துக்கொள்ளலாம், பட்டாம்பூச்சி பறக்குது உங்களுக்கு, என்ன வெளியே போகலாமா அப்படி கேட்குறீங்க? ஆமாம், கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக வெளியே போகல, வா ஒரு கேஃபேல சாப்பிட்டுட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம், வரியா? ரெடி ஆகிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு ஜேகே உட்காந்துக்கிறாரு. தூ வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் குடுன்னு ஓடுறீங்க அப்ஸ்டெப்ஸ் ஏறிட்டு. இப்போ அப்படியே நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே ஒரு அழகாக ட்ரெஸ் போட்டு வரீங்க, குத்தி மாதிரி தான் போட்டு வரீங்க. போகலாமா அப்படி கேட்குறீங்க? போகலாம். ஆண்டி அங்கே வெளியே போயிட்டு வரோம், வெளியே சாப்பிட்டு வந்துடுவோம், நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பிடுங்க, வீட்டை லாக் பண்ணுறேங்க, என்கிட்ட கீ இருக்கு, நீங்கள் அந்த கீ எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு ஜேகே சொல்ல. சரிப்பா, நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க,
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக கால்குலேட் கூட ஏறிக்கிறீங்க. ஜேகே சின்னதாக பார்த்து சிரிச்சுட்டு இப்போ அப்படிதான் உங்களை கெஃபேக்கு கூப்பிட்டு போகிறாரு. இப்போ ஜேகே உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இங்கே உட்காந்துட்டு நான் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேண்ணா அப்படி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. என்ன வந்தோன்னே விட்டுட்டு போகிறாரு பாரு இந்த மனுஷன். ச்சே, எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி பரவாயில்ல, ஆனால் இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்காரு, அதுவே போதும். சரி என்ன பார்க்கலாம். எனக்கு பிடிச்சது யார்கிட்ட கேட்குறதா? இங்கே வெயிட்ரு பாரு, வெயிட்டரே காணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப நேரமா. தேக்கிவும் இப்போ போயிட்டு அப்படியே அங்கே உங்களுக்கு பிடிச்ச சாலட் ஒன்று வாங்கிட்டு வராரு. உங்களுக்கு அந்த வெஜிடபிள் சாலட் ரொம்ப பிடிக்கும், அதை வாங்கிட்டு வராரு ஜேகே. அதுதான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்களே ஆக்சுவலி, இதெல்லாம் பிடிக்குன்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஜேகேக்கும் அது தெரியும். ஸோ அதாவது ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவன் வரும்போது அதை வாங்கிட்டு வரான். என்னங்க நீங்கள் வாங்கிட்டு வரீங்க அப்படி கேட்குறீங்க. ஜேகேவும் அப்புறம் வெயிட்றாங்க ஒர்க்கில் இருக்காது போல், அதான் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். உனக்கு பிடிக்கும்ல வெஜிடபிள் சாலட்? எனக்கு பிடிக்கும்ன்றது யார் சொன்னா உங்களுக்கு? அது எனக்கு தெரியும், நீ சாப்பிடு, எடுத்து சாப்பிடு அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றீங்க. உங்கள் 2 சைடு வாயில அது ஒட்டிடுச்சு. அந்த மயோனைஸ் உங்கள் வாயில் 2 சைட்லேயும் ஒட்டிடுச்சு. ஜேகே பொறுமை அதை அவர் கையால் அதை அப்படியே தொடச்சி விடுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது படத்தில் பார்க்குற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகுது, ஆனால் அது உங்கள் நிஜ வாழ்க்கையிலே நடக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஜேகேவை பார்த்து ஷை ஆகுறீங்க. ஜேகேவை நோட் பண்ணிட்டு சாப்பிடு. நீங்கள் எதுவும் சாப்பிட்லையா? நானும் சாப்பிட்றேன், சாப்பிடு அப்படி சொல்லிட்டு ஜேகேவும் அதை சாப்பிட்றாரு. சாப்பிட்டு தான் அவர் காஃபி குடிச்சிட்டு 2 பேரும் வெளியே வரீங்க. சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம கம்பெனியில் ஒரு சின்ன பார்ட்டி, அதுக்கு நீயும் வரணும். ஸோ ட்ரெஸ் எடுக்க போகலாமா அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. என்ன ஆச்சு? ஏன் பார்ட்டி? ஏதாவது ஹாப்பி நியூஸா? என்கிட்ட ஒன்றுமே சொல்லலாம் அப்படி கேட்குறீங்க. அது நம்ம பிராண்ட் ஒன்று நியூவாக லான்ச் பண்ணோம். அது 90% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. பழைய பிராண்டு 65% தான் போயிருக்கு. ஸோ இந்த நியூ பிராண்டு ரொம்ப ரீச் ஆகிருக்கு வேர்ல்டு வைடுலே. ஸோ அதான். ஐயோ என்ன சொல்கிறீங்க? நீங்கள் போட்ட அவ்வளோ எஃபர்ட்டுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு, கையை கொடுங்க அப்படி சொல்லிட்டு ஜேகேவோட கையை பிடிச்சி அப்படியே நம்ம ஜேகேக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறீங்க. ஜேகே ஹாப்பி ஆகிட்டு தேங்க்யூ வேன். சரி வா அப்படி ட்ரெஸ் எடுக்கலாம். உனக்கு என்ன பிடிக்குமோ, பார்ட்டிக்கு என்ன போடணுமோ அதை நீ வாங்கிக்கோ. நானும் அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்காக வாங்கிக்கிறேன். லைக் கோட்ஸு போல் அது நீ செலக்ட் பண்ணி கொடு அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. இதுக்கப்புறம் என்னங்க ஒரு பொண்ணுக்கு வேணும்? ஸோ அவ்வளோதான். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நீங்கள் அந்த ஷாப்புக்குள்ளே போகிறீங்க. ஸோ அப்போ தான் ரியா சொன்னது மைண்டுக்கு வருது, ஜேகேவை சாரி போட்டு மயக்கணும் அப்படின்னு. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா சாரி செக்ஷன் தான் போகிறீங்க பார்ட்டிக்கு. ஸோ பார்ட்டிக்கு சாரீ லைக் ரொம்ப கிளிட்டரிங் வச்சு ரொம்ப அழகாக. ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட சாரீ பார்க்குறீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்குறீங்க. இது எல்லாமே ரியா சொன்ன லிஸ்ட்டில் இருக்க. போக போக ஒன்று நான் சொல்கிறேன். டிரான்ஸ்பரண்ட் சாரீ பார்க்குறீங்க, போட்டால் ரிவீலிங்காக சூப்பராக தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ ஒரு பிளாக் கலர் சாரீ பார்க்குறீங்க, அது ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. உங்கள் பாடி கலருக்கும் உங்கள் பாடி டெக்ஸ்சருக்கும் அது ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் அதை தான் வாங்கியிருக்கீங்க. ஜேகே கிட்ட காமிச்சிட்டு இது நல்லா இருக்குன்றீங்க. பிளாக்கா? எதுக்கு பிளாக்கா? இல்லை என்கிட்ட பிளாக் கலரே இல்லையா, இது பார்ட்டிக்கு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், அதனால தான். சரி ஓகே, அப்படியே எனக்கும் இதுக்கு மேட்சிங்காக ஒரு கோட் சூட் எடுத்துருவான் அப்படின்னு ஜேகே சொல்கிறார். தோ எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இதுக்கு மேட்சிங்காக ஜேகேக்கு அப்படி கோட் சூட் எடுக்கிறீங்க. அளவெல்லாம் போட்டு ஜேகே அது ரொம்ப அழகாக இருக்கார். அவருக்குமே பிளாக் கலர் தான் தம்லைனில் நடுவில் இருக்கும்ல. ஸோ அது போல் தான் நீங்கள் ஜேகே வெறுப்பீங்க ஃபைனல் லுக்கில். ஸோ இப்போ நீங்கள் அது மாதிரி தான் எடுத்துப்பீங்க. ஜேகே ஓகேன்னு சொல்லிட்டு பில் போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு அதுக்கு வேண்டிய எல்லாமே இருக்குது உங்ககிட்ட. ஸோ நீங்கள் அப்படியே சாரீ தென் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் வாங்கிட்டு வரீங்க. ஜேகே கூட போய் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அந்த காரில். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி என்னன்னு தெரியல, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. இல்லை ஜேகே அவருக்கு நீங்கள் தான் ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க. ஜேகேக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தான் ஜேகேக்கு தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல.
ஸோ அந்த ஹாப்பி மூமெண்ட்டோட வீட்டுக்கு வரீங்க. தென் அப்புறம் நீங்கள் ஜேகே தூங்கியாச்சு. இப்படியே வாங்க ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கி தான் அந்த பார்ட்டி. ஒரு பக்கத்தே வந்து பேச்சுலர் பார்ட்டி தானே சொல்லிட்டு அமன், ஜெயோ, நம்ம ஆரம், தென் சுகா, ஜென் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்க பேச்சுலராக இருக்காங்க. இங்கே நீங்கள் அவங்களோட ஒய்ஃப் கூடலாம் இருக்கீங்க. நம்ம டேவோட ஃபியான்ஸி அங்கே தான் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அழகாக அந்த பிளாக் கலர் சாரியில் இருப்பீங்க. ஜேகேக்கு என்னன்னு தெரியல, உங்கள் மேலே கண் எடுக்கணுமே தோணலாம், அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக வேறு இருக்கா, அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஜேகேக்கு. இப்போ நீங்கள் ஒரு நாள் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே ரொம்ப ஹாட்டாக அவ்வளோ அழகாக இருக்காரு. ஸோ மனுஷன் ஃப்ளவாக வேணும். அந்த ஹேரில் பிளாக் கலர் ஹேர், பிளாக் கலர் சூட், பிளாக் கலர் ஷூ, எல்லாமே பிளாக்ல. கையை, மூஞ்சு, கழுத்து அது மட்டும்தான் ஒயிட் கலரில் இருக்குது. மற்ற எல்லாமே பிளாக் தானே. ஸோ ஒரு சியோட லுக் எப்படி இருக்கும் ஜேகேக்கு, அது போல தான் இருக்கு. ஐயோ, இப்பத்த மனுஷனை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவரு அப்பா அம்மா எப்படிலாம் ஒரு செதுக்கி இவ்வளோ ஒரு அழகான ஒரு மனுஷனை எனக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. ஐயோ ஐயோ பையன், நீ ரொம்ப லக்கி தெரியுமா? இப்படிப்பட்ட புருஷன் உனக்கு கிடைக்கிறதுக்கு இவ்வளோ அழகான புருஷனா எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான். கொஞ்ச நேரம் முன்னாடி இவர் ரொம்ப திட்டான். பின்ன இந்த மனுஷன் பேசவே மாட்டாரு, ரொம்ப ஒர்க்குன்னு போனாரா, அதான் கடுப்பில் திட்டான். சரி பரவாயில்ல, இந்த மனுஷன் இன்னைக்கு ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் ஜேகேவை ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் அங்கே இருக்க சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு ஜேகேவோட ஸ்பீச்லாம் கேட்டுட்டு ஜேகே அப்படியே உங்கள் பிடிஎஸ் மெம்பர்ஸ்குள்ளலாம் பேசிட்டு சிரிச்சிட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஆகுறீங்க. இந்த மனுஷன் எவ்வளோ அழகாக சிரிக்கிறா இருப்பாரு. ஐயன், உனக்கு இப்படிப்பட்ட புருஷன் கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் என்ன எனக்கு இவர் கூட அப்படி இப்படி இருக்கணும்னு ஆசை. ஏன்னா அவ்வளோ ரொமான்டிக்கான ஆள். இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த மனுஷனுக்கு எதுவுமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகல. ஒரு வேலை ரியா சொன்னதெல்லாம் ஒழுங்காக கேட்காம தப்பாக கட்டிட்டனோ? இல்லை, அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக தான் கட்டினான். இருந்தாலும் இந்த மனுஷனுக்கு இது தோணலையோ அப்படின்னு நீங்கள் அந்த சைடு நினச்சிட்ருக்கா. இதே சைடு ஜேகேவை பார்க்கலாம். ஜேகேக்கு அப்படியே உங்கள் மேலே அந்த கண்ணை எடுக்கணுமே தோணலாம். ஏன்னா அந்த சாரீலாம் அவ்வளோ ஹாட்டாக அவ்வளோ அழகாக இருக்கீங்க. விட்டா ஜேகே முழுங்கிடுவார். இங்கே யாரும் இல்லைனா அப்படிதான் அவங்க பார்த்துட்ருக்காரு. ஒரு கண்டெல்லாம் சம்திங் என்னமோ ஆகுது, அவருக்கு பாடியெல்லாம் ஹீட்டப் ஆகுது. ஏன்ட்டு எனக்கு கொள்ற ஒவ்வொரு நாளும் கல்யாணத்தன்னைக்கு ஒன்று பார்த்தேன்டே சரியில்ல, நாட்டுக்கட்ட மாதிரி இடுப்பு ஆட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு வந்த என் கண்ணு என்னன்னு தெரியல, இடுப்பு மேலே தான் இருக்கு. நான் வெள்ளைன்னு இருக்கு இடுப்பு, நல்லா அடவணும் போலக்கு இருக்கு. நான் என்ன அடவ முடியாதே, ஏன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கே. ஜாம்புக்கு இதுக்கப்புறம் இவ்வளோ விடக்கூடாதுரா, வீட்டில் போய் இவ்வளோ முடிக்கிறது தான் முதல் கதை. என்னால் முடியல. எப்படா பாட்டியை முடிப்பீங்க? எப்பொண்டாட்டி கூட இருக்கணும்டா, சத்தியமா முடியல அப்படின்னு அவர் ஒரு பக்கம் டெம்ட் ஆகிட்டு இருக்காரு. ஆனால் அது தெரியாமல் நீங்கள் அப்படி ஜேகேவை டெம்ட் ஏற்றி வேணும்னு சொல்லிட்டு சாரி அட்ஜஸ்ட் பண்ணுறது, சாரி இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப் பார்ட்லாம் சூப்பராக ரிவீலாக தெரியும். அந்த சாரீலாம் நீங்கள் ரொம்ப ஒயிட்டாக இருப்பீங்களா, ஸோ அதனால அந்த ஹிப் பார்ட்லாம் ரொம்ப அழகாக தெரியுது. ஜேகேக்கெல்லாம் டச் பண்ணி கிஸ் பண்ணணும்னு ஆசை. பட் ஆனால் அந்த மனுஷன் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே எல்லா பாட்டி ஓவரால் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜேகே அப்படிதான், சரி மச்சான் உன் பாட்டி ஒரு செம்மையாக ஃபீல் ஆச்சு, பண்ணதான் வச்சடா. சரிம்மா தங்கச்சி, உங்கள் 2 பேருக்கும் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டேயோட ஃபியான்ஸுக்கும் டேக்கும் நல்லா விஷ் பண்ணிட்டு நீங்களும் ஜேகேவும் இப்போ அப்படி தான் காரில் போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் அப்படியே சாரி கொஞ்சம் அப்படி இழுத்து கட்டுறீங்க. ஜேகே அப்படி உங்கள் ஹிப் பார்ட் செம்மையாக தெரியுது. ஏங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, அப்படி கொஞ்சம் படுத்துக்கிறேன், வீட்டுக்கு வந்தோடனே சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி படுத்துடுறீங்க. அப்போ ஜேகே உங்களை அப்படியே நோட் பண்ணுறான், அப்படி உங்கள் அழகை ரசிக்கிறான். அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கீங்க, அப்படி குழந்த மாதிரி தூங்கிட்டு இருப்பீங்க. ஜேகே நோட் பண்ணிட்டு இவளே குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கா, இதில் இவளுக்கு குழந்தையெல்லாம் கொடுத்தா அவளை பார்க்கவா இல்லை குழந்தைய பார்க்கவா? ஆனால் ஆட்டுக்கட்ட மாதிரி இருக்காது இந்த சாரியில், ஏன் இந்த மாதிரி சாரி இப்போ கட்டிருக்கா தெரியலையே அப்படின்னு ஜேகே பார்த்துட்டு இருக்க. இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனை அந்த காருக்கு மேலே வச்சுருப்பீங்க.
ஜேகே இப்போ அப்படியே உங்கள் ஃபோனை பார்க்குறாரு. ஏன்னா அதில் மெசேஜ் வந்திருக்கும் ரியா கிட்ட இருந்து. இப்போ ஜேகேவும் அதை எடுத்து பார்க்குறாரு. என்ன எழுதியிருக்குண்ணா, என்னடி ஜேகேவை 10th எழுதிட்டியா, ஜேகே மயங்கிட்டாரா அப்படின்னு இங்கிலீஷில் எழுதியிருக்க. நம்ம ரியா பண்ண வேலை தான். ஜேகே பார்த்துட்டு புரியலேன்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் காண்டாக்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ஜேகேவை எப்படி 10th எழுதுறது, ஜேகேவை எப்படி மயக்கிறது அதெல்லாம் கேட்டுப்பீங்களா, அது எல்லாமே மெசேஜாக இருக்குது. நீங்கள் போட்டிருந்த சாரியெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரியாக்கு அனுப்பியிருப்பீங்க. ஸோ அவள் தான் எப்படி கட்டணும் அதெல்லாமே சொல்லி கொடுத்துருப்பா. ஸோ இப்போ அதெல்லாம் ஜேகே பார்த்துட்டு அடி பாவீங்களா, 2 பேரும் சேர்ந்து வேணும்னே இதை வேலை பண்ணுறீங்களா? ஓ, என் பொண்டாட்டி சரியான ரொமான்டிக்கு, அந்த ரொமான்டிக் பொண்டாட்டிக்கு ஃப்ரெண்டு இவங்களா? விட மாட்டேன்டி. பொண்டாட்டி வயன் ரொமான்டிக் பொண்டாட்டி வேலை வேலைண்டுசியாக போயிட்டேன். இன்னைக்கு பாரு டே டீசெண்டாக பண்ணிட்டு போயிடலான்னு பார்த்தேன். ஆனால் டீசெண்டால இன்னைக்கு ஜான் டேடி ஜேகே டேடியை பார்க்க போறடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே காரை டிரைவ் பண்ணதான் மனுஷன். அவ்வளோதான் ஆரம்பிச்சு அவனோட கதை முடிஞ்சிச்சு. ஜேகே என்னென்னலாம் பண்ண போகிறான்றத பார்த்துட்டே இருங்க, ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ கார் டிரைவ் பண்ணி நேராக வீட்டுக்கு தான் ரீச் ஆகுது. ஸோ ஜேகே அப்படியே உங்களுக்கு தூக்கிட்டு நேராக பெட்டுக்கு வராரு. நீங்கள் ஏஞ்சிடுறீங்க. இப்போ நீங்கள் ஏஞ்சி பார்க்குறீங்க, ஜேகே அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. மேலே சட்டையே இல்லை ஜேகேக்கு, பேண்ட்டு மட்டும் போட்டுட்டு ஜேகே உட்காந்துட்டு உங்களையே பார்த்துட்டு இருக்காரு. லைக் ரொமான்டிக்காக ஹாட்டாக அப்படி ஜேகே உங்களை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, உங்களோட ஃபோன் ஜேகேவோட கையில் இருக்கு. ஐயோ, மனுஷன் பார்த்துட்டாரா அப்படின்ற மாதிரி ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே அப்படி ஈவிலாக ஸ்மார்ட் பண்ணிட்டு ஐடியார் ஜான் ரொமான்டிக் ஒய்ஃபி, நீங்கள் ரொமான்டிக்கா தெரியாமல் போச்சு. பரவாயில்ல, இப்போ தெரிஞ்சிருச்சு. நீ என்ன 10th இதுன்னு இதை புடவை கட்டுருக்கியாடி அப்படி கேட்குறான் ஜேகே. இப்போ நீங்கள் ஐயோ அது அது ஜேகே அது எனக்கு எல்லாமே தெரியும். அப்படியே ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி நான் முழிச்சு பாப்பா பாரு. எனக்கு கூட இவளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, என் பொண்டாட்டி ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சான். ஆனால் நீ இவ்வளோ ரொமான்டிக்னு சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலவன். பரவாயில்ல, என்னைக்கு நீ நினச்சதோட இந்த ஜேகே டாடி எப்படி இருக்குன்றத பார்க்குறியா அப்படின்ட்டு ஜேகே உங்கள் மேலே பாஞ்சுறாரு. அவ்வளோதான், அப்படி ஜேகே உங்கள் மேலே தான் இருக்காரு. ஜேகே ஜேகே கிடையாது, டாடி, கால் மீ டாடி பொண்டாட்டி, மை டியர் ரொமான்டிக் ஜான் ரொமான்டிக் ஒய்ஃபி, என்னோட நீ ரொமான்டிக்காக இருந்துட்டியான்னு பார்த்துடலாமா அப்படின்ட்டு ஜேகே உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் கூட. ஸோ ஜேகே நல்லா கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே அந்த கிஸ் ஒரு 5 minutes போகுது. போதும் விடுங்க. போதுமா? இதுக்கப்புறம் தாண்டி மெயின் மேட்ரு, கீழே போவேணா அப்படின்ட்டு நெக்கெல்லாம் போயிட்டுருக்காரு. ஸ்மெல் பண்ணி கிஸ் பண்ணி சக் பண்ணி எழுதிட்டுருக்காரு உங்கள் நெக்கை. ஜேகே வேணாம், போதும். போதுமா? முடியாது பொண்டாட்டி, இனி பாரிட்டு சும்மா ஜேகே ஜேகான டேடியும் கூப்பிட்டு டேடி அப்படின்னு ஜேகே பண்ணிகிட்டே இருக்காரு. லைக் அப்படியே கீழே கீழே போயிட்டு இடுப்பு தான், இந்த இடுப்பு தான் என்ன மயக்குது, இனி இதை விட மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க ஹிப்பை டச் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. கடிக்கிறேன்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்பை நல்லா கடிக்கிறாரு. ஜேகே வேண்டாம், போதும். போதுமா? இருடி, மெயின் மேட்ரு போல. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு உங்களோட செஸ்ட் 2 இருக்குல்ல, அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படியே பிடிச்சி எடுத்துட்ருக்காரு. நீங்கண்ணா ஐயோ விடுங்க போதும் அப்படின்றீங்க. ஃபீல் பண்ண பொண்டாட்டி அப்படின்ட்டு ஜேகே அப்படி கீழே கீழே போகிறாரு. அப்படிதான் உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு, உங்களோட சாரி எல்லாத்தையும். இப்போ ஜேகே அம்மா விளையாட்டு விளையாடலாம் அடிச்சிடலாம். விளையாடலாமா? அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம் அடி அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க,
அப்படிதான் இந்த மனுஷன் நம்மளை விட மாட்டாருன்னு சொல்லிட்டு ஜேகேவும் இப்போ எல்லாத்தையும் சீரமும் பண்ணிட்டு அப்படியே தான் ஜேகே கீழே போய் அவர் என்னென்ன நினைக்கிறாரோ எல்லாமே பண்ணுறாரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு ஜேகேவை கீழே போட்டுட்டா நீங்கள் மேலே வரீங்க. ஜேகே உங்களை ஒயிட் டேஸில் பார்க்குறாரு. நானும் ரொமான்டிக் தான், நானும் ஒன்றும் குறைச்சவ கிடையாது அப்படின்னு ஜேகேக்கு நீங்கள் அப்படியே ஓவரால் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. ஜேகேக்கு நீங்கள் ப்ளஷர் ஏற்றுறீங்க. ஏ பொண்டாடி விட்றியண்ணா, ஏ கையங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகாதா? ஆனால் எல்லாம் நான் அங்கே எடுத்துகிட்டு போவேன், நீங்கள் மட்டும் எனக்கு கீழே பண்ணுங்களா, நானும் கீழே பண்ணுவேன் அப்படின்ட்டு ஜேகேக்கு அங்கே ப்ரெஷர் கொடுக்குறீங்க. ஏ வயன் ஏ பொண்டாட்டி அப்படின்ட்டு ஜேகே உங்களை கீழே போட்டுட்டு இதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அவ்வளோதான் உள்ளே விட்டுறாரு மனுஷன். ஜேகேவோட முட்டி தென் அவரோட கையெல்லாம் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஏய் ஏன் இப்படி கழுத்துற, இரு இரு அப்படி சொல்லிட்டு ஜேகே ஃபுல்லாக எல்லாத்தையுமே இன்சர்ட் பண்ணிடுறாரு. அவ்வளோதான். நீங்கள் இப்போ அப்படியே வெளியே பார்க்கலாம், வெளியே சாமா மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அப்படி இடி சவுண்டோட சில்லுன்னு காற்று ஜன்னல்லேருந்து அடிக்குது. ஜேகேக்கு இதெல்லாம் இன்னுமே டெம்ட் ஏற்றுது. அவர் அவங்க பாடி ஓவரால் ஃபுல்லாக கிஸ் பண்ணி முடிச்சது நல்லா கீழே பண்ணிகிட்ருக்காரு. ஒரு அப்படியே தான் 2 ரவுண்ட் போயிருக்கோம். அப்படியே டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் வச்சு பண்ணிகிட்ருக்காரு. எழுந்துரு, எங்கே பாத்ரூம் போகலாவா அப்படி சொல்லிட்டு பாத்ரூமே விடலை, அங்கேயும் பண்ணுறாரு. அங்கேருந்து தூக்கிட்டு போய் நேராக படிக்கட்டுனது கீழே இறங்குறாரு. இப்போ எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? டைனிங் டேபிள் பண்ண ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப பெரிய ஆசைடி, காடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 2 ரவுண்டு, இங்கேயே கிச்சன் டேபிளில் போய் அங்கே 2 ரவுண்டு, அப்படியே தான் அந்த நைட்டு போயிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 ரவுண்ட் முடிச்சுட்டு நீங்கள் ஹாலில் இருக்க ஒரு சோஃபாவில் தான் படுத்திருக்கீங்க. ஜேகே உங்களுக்கு கீழே படுத்திருக்காரு. ஸோ அவருக்குமே முடியல, அப்படியே ஒரு டயர்டாக படுத்திருக்காரு. நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. அப்படியே மார்னிங் போல் ஏந்திருக்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் மேலே தான் படுத்துட்ருக்காரு. இப்போது ஜேகே எழுந்துறீங்க அப்படின்றீங்க. ஏ பொண்டாட்டி நாடு இது நாம இருந்த தெரியுமா, இங்கே அங்கன்னு வீட்டில் இருக்க எல்லா இடத்துலையும் ஒன்று வச்சு பன்னெண்டு உங்க ஜேகே எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா? இதுக்கப்புறம் என்னடி வெக்கம்? அதான் இப்போ நீங்கள் அப்படியே ஜான் ரொமான்டிக் ஒய்ஃபி ஆகிட்டீங்களே, இதுக்கப்புறம் நீ என்ன வெக்கம் ஐடியா பொண்டாட்டி அப்படின்னு இப்போ ஜேகே கேட்க, உங்க ஏன் அப்படி ஒன்று பண்ணுறீங்க? அப்படி தாண்டி பண்ணுவேன். மார்னிங் பண்ணலாமாடி? என்னாடி இது கிளைமேட் இன்னுமே இருட்டாக இருக்குது, ஒரு வேளை மழை வரப்போதோ என்னமோ. அப்போ வாடி இந்த வெதருக்கும் பண்ணலாம். வேணாங்க போதும், வலிக்குது. வலிக்குண்டு, அதே சமயம் நல்லா ப்ளஷராகவும் இருக்கும். ஆடி ஒரே ஒரு ரவுண்டு. வேண்டாம். ஒரே ஒரு ரவுண்டுடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்களும் போதுங்க, எங்க போதும். பேரை சொல்லுடி. கேட்கவே மாட்டேறல்ல. ஜேகே போதும், வழிக்கு வா அப்படி சொல்லிட்டு ஜேகே ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக அப்படிதான் ஜேகே ஒரு அழகான லவ் மேக்கிங் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி லவ் மேக் அவுட் போயிட்டுருக்கு. அப்படி இந்த சாங்கை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. பார்த்த வீடுகள், நீ பார்த்த நொடிகள், கேட்டாலும் வருமா, கேட்காத வரமா, இது போதுமா, இதில் அவசரமா, இன்னும் வேண்டுமா, அதில் நிறைந்திடுமா, நான் பார்த்த நாள் நம் வசம் வருமா, உயிர் தாங்குமா, என் விழிகளில் முதல் வலி நிஜமடி பெண்ணே, தொலைவேனில் நிலவேனில் கண்டேன் நடமாடு வலி அடி பெண்ணே, வரைமுறையில் பதைக்கிறாய் என்னை மெதுவாக. ஓகேடா ஆமஸ், இந்த லவ்வபிள் சாங்கோட இந்த ஸ்டோரியை நம்ம முடிச்சுக்கலாம். எப்படி இருந்துச்சு? ஒர்க்காலிக் ஹஸ்பண்ட். ஸோ ரொம்ப பிஸியாக அந்த ஜங்குக்கு வயனும் வலையில் போட்டாச்சு. ஜேகேவே வலையில் விழுந்த மாதிரி ஆயாச்சு. ஓகே, அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ரொம்ப ரொமான்டிக்காக கொண்டு போயிருப்பேனா எனக்கு தெரியல.
பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஜேகே ஆமஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இதே போல் குட்டி குட்டி ஒன் ஷாட் வேணால் சொல்லுங்கடா. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் இருக்கும்போது நான் குட்டி குட்டியாக ரெடி பண்ணி போட்டுடுறேன். ஸோ ஓகே, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணாமல் போயிடாதீங்க. லைக் பண்ணிவிடுங்க. தென் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லெவன் சப்போர்ட் தாங்க. இதே மாதிரி நம்ம டேக்கு ஒன்று கொண்டு வரலான்னு இருக்கேன். வில்லேஜ் டைப்பில் ஃபஸ்ட்டு நம்ம சின்னக்கு போட்டலாம். ஓகே, ஏன்னா சின்னக்கு வேறு 4 டிசம்பர் பர்த்டே வருது இல்லையா? ஸோ பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் நம்ம டிசம்பர் அப்போது நம்ம டேக்கும் பர்த்டே வருது, அப்பயும் ஒன் ஷாட் வரும். ஸோ எனக்கு வந்து எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங்டா என்னையும் ஷஃபியும். எப்பயும் நாங்கள் உங்களுக்காக வீடியோஸ் போடுறோம். கொஞ்சம் அவளுக்கு ஒர்க் இருக்குது. ஸோ அதனால தான் அவளால் இன்றைக்கி வீடியோ போட முடியல. இன்னைக்கு போடுறி அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதனால தான். பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, தென் இன்ஸ்டா ஐடி இருக்குடா. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அபவுட்டில் கொடுத்துருக்க. ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேடா ஆமாம். ஸோ உடம்ப பார்த்துக்கோங்க. எங்கள் ஊரில் செம மழை, புயல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்களும் உடம்ப பார்த்துக்கோங்க. வெளியெல்லாம் அவ்வளோ போகாதீங்க. போனாலும் ரெயின் கோட்டு கோடை எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. தென் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஸ்வெட்டர் போட்டுக்கோங்க. ரொம்ப குளிருது. ஓகே ஓகே ஆமாம். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. டாடா, பை.